அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 30ஆம் தேதியை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 4 மாதங்களும் ஆண்டவர் ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை சுமப்பது போல நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவு நிந்தைகள் நம்மை மூழ்கடிக்க நினைத்த பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஏந்தி நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய 1/3 பங்கை நாம் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை இந்த நாளின் காலையிலே நாம் சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் நம்முடைய கைகளிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 26 1-7 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாய்மையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. இந்த 4 மாதங்களும் நம்மை கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ண வேண்டும். எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், நன்மையை மாத்திரம் செய்கிற எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலிருந்து மாய்ந்து போன போது, மறைந்து போன போது, உலகத்தால் மறக்கப்பட்ட போது, கிருபையாய் நமக்கு கர்த்தர் இந்த 4 மாதங்களையும் காண்பதற்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! அவர் துதிக்கு பாத்திரர், அவர் தூயாதி தூயவர், அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நமக்கு சகாயம் செய்கிற நல்ல கேடகம் அவர், மகிமை பொருந்திய பட்டயம் அவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 4 மாதங்களும் நம்மை கிருபையாய் நடத்தின ஆண்டவர் நாம் பிரவேசிக்க இருக்கிற அடுத்த மாதத்தையும் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த 4 மாதங்களும் கிருபையாய் எங்களை நடத்தினீரே. எத்தனையோ அவமானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த போதும், எத்தனையோ நிந்தைகள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதும், எத்தனையோ துர்ச்சன்ய பிரவாகத்தின் நடுவில் நாங்கள் நடந்து வந்த போதும் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை தாங்கிக் கொண்டீரே, எங்களை ஏந்தினீரே. உமக்கு நன்றி அப்பா.
சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு உம்முடைய தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைத்தருளும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் பிரியாமல் எங்களோடு கூட வரட்டும். ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி நிறைவாய் நடத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஒரு சின்ன வேண்டுகோள். இன்றைக்கு மாலையிலே 5 மணிக்கு நம்முடைய ராகம் மீடியா யூடியூப் சேனலில் நான் ஒரு புதிய பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த பாடல் வெளிவர இருக்கிறது. நீங்கள் அந்த பாடலை கேளுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் அதை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். 3 பேருமே விஷுவலி சேலஞ்ச், அதாவது கண் பார்வையற்றவர்கள். அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நான் தான் அந்த சாங் எழுதியிருக்கிறேன், நான் தான் அதை பாடியிருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நமக்கு செய்து வருகிற எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். முடிந்த வரைக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பாடலை எந்த அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ உலகமெங்கும் இந்த பாடல் தொனிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நாம் ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.